அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். 5 புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். ஐம்புல ஆசைகளையும் அவித்தவனின் அறிவின் விரிவால் நம் பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் வானமாகிய தலைப்பகுதியில் அழகிய இறைவனின் மூலப்பகுதி அமைந்துள்ளது. அந்த மூலப்பகுதியில் இருந்து அமுத மழை பொழிந்தால் நாம் சாகா நிலை அடையலாம் என்பதற்கு இந்திரனே போதுமான சான்றாகும் என்கிறார் திருவள்ளுவப் பெருமானார். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஐம்புல ஆசைகளையும் அவித்தவனின் அறிவின் விரிவால் நம் பிண்டத்தில் அண்டமாக விளங்கும் வானமாகிய தலைப்பகுதியில் அழகிய இறைவனின் மூலப்பகுதி அமைந்துள்ளது. அந்த மூலப்பகுதியில் இருந்து அமுத மழை பொழிந்தால் நாம் சாகா நிலை அடையலாம் என்பதற்கு இந்திரனே போதுமான சான்றாகும் என்கிறார் திருவள்ளுவப் பெருமானார். ஒரு சிறிய விளக்கம். விதைகளை அவித்தால் அது முளைக்காது. அதுபோல் ஆசையை அவித்தால் மட்டுமே அது மீண்டும் முளைக்காது. மழைக்கான கடவுள் இந்திரன். எனவே இந்திரனே போதுமான சான்றாகும் என்பது நம்முள் மழை பொழிவதை குறிக்கிறது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.